பேர் சந்தனப்பிரியா. நான் வடபழஞ்சி கிராமத்தில் இருக்கேன். எங்கள் அப்பா துப்புரவு பணியாளராக இருக்காங்க. நான் வந்து மாலை நேர கல்வி மையத்தில் ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா வந்து துப்புரவு பணியாளர் இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை இப்போ வரைக்குமே. நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அப்பா துப்புரவு பணியாளர் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க வீட்டில். நானும் தம்பியும் ரொம்ப அழுதுட்டு ஏன்ப்பா இந்த வேலைக்கெல்லாம் போகிறீங்க வேணான்னு சொன்னோம். அப்பா படிக்கலை, விவசாயம் நல்லாவே பார்ப்பாங்க. எங்களை விட்டுட்டுலாம் போய் விவசாயம் பார்த்துருக்காங்க 2 வருஷம் 3 வருஷம்னா வெளியூரில் தங்கி. ஆனால் அதை விட்டுட்டு இங்கே வரும்போது வேறு தொழில் தெரியலை அப்பாவுக்கு. அதனால் இந்த வேலைக்கு போய்த்தான் ஆகணும், கட்டாயத்தில் தான் போனாங்க. எங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் தான் போனாங்க. எங்களுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே இல்லை. இந்த வேலை செஞ்சால் நிறைய பிணங்களை எரிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். துப்புரவு பணியாளர் இருக்கவங்க போனால் எரிக்க போவாங்க, எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த இதில் விருப்பம் இல்லை. அழுதுக்கு காரணம் என்னென்னா, அப்பா அப்புறம் தனியாக கூப்பிட்டு கேட்டாங்க, எதுக்காக அழுது அப்படின்னு. பொண்ணை எரிக்க விட்டுருப்பாங்கப்பா அவங்கள, நாங்கள் அந்த மாதிரி பார்க்க விருப்பம் இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே அழுதோம். அப்போவே பொண்ணை எரிக்கலாம் விட மாட்டாங்கம்மா, என்ன கூட்டுறதுக்கு மட்டும்தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் அதோடய கஷ்டங்கள் நாங்கள் நேரில் பார்த்ததில்லை. நான் டிகிரி படிக்கும்போது அப்பா பக்கத்தில் தான் வேலை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பார்ப்பேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பா இந்த வேலை பார்க்குறாங்களே அப்படின்னு. ரோட்டோரமாக பஸ்ஸில் போயெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிருக்கேன் நான் நிறையா தடவை. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது, அப்பா அவங்க கூட்டுறாங்களே அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் டிகிரிலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பணி வந்துச்சு. அப்பா மூலியமாக தான் இந்த பணியெலாம் வந்துச்சு, பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திடீர்னு இப்போ ஐடியாஸ் மையம்னு போனதுக்கப்புறம் ஒவ்வொரு மீட்டிங் போனதுக்கப்புறம் அப்பா சொன்ன வார்த்தை என்னென்னா, முன்னாடி வந்து இந்த வேலையில் எப்படியாவது தம்பியை சேர்த்து விட்றணும், நம்ம தலைமுறைக்கு அப்புறம் இவன் தான் அந்த தொழிலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து ஐடியாஸ் மையத்துக்கு ஒவ்வொரு மீட்டிங் போயிட்டு வரும்போது, நம்ம பிள்ளை இந்த தொழிலை எடுத்துடக்கூடாது கையில், நம்ம பட்ட அசிங்கமும் அந்த கையில் அந்த குப்பை அந்த புழுவெல்லாம் ஒரு நிமிஷம் வரும்னு சொல்லுவாங்க, அந்த புழுவெல்லாம் அள்ளும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த தொழிலை என் மயம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இப்போ இருக்காங்க. அது என்கிட்ட ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அப்பா வாயிலேருந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தம்பி டிகிரிலாம் முடிச்சிட்டனால வேறு வேலைக்கு போயிட்டுருக்கான். இந்த தொழிலுக்கு அப்பா விட மாட்டாங்க, தம்பி நிச்சயமாக விட மாட்டாங்க. ஆமாங்க சார்.